சொல்றதுல லாஜிக் இருக்கு இல்லையா? நீங்க வந்து 4 வருஷம் என்ன செஞ்சீங்க? 4 வருஷம் செய்யாம கடைசி 4 மாதம் 8 மாதத்துக்குள்ள நீங்க வந்து பிரச்சனையை தீர்த்துருவேன்னு சொல்றதும் தவறான விஷயம். தமிழ்நாடு முழுசுக்கு எத்தனை கேம்ப் உருவாக்க போறீங்க? அதுல எத்தனை அதிகாரிகள் பயன்படுத்த போறீங்க? அதுக்கான நிதி எப்படி இருக்கு? ஒரு பக்கம் பிரச்சாரத்தையும் செய்றீங்க, இன்னொரு பக்கம் உங்களுக்கான ஆடம்பரமான விஷயத்தையும் நீங்க கையாளுறீங்க அப்படின்ற புள்ளியை நோக்கி நகர்த்துறாரு இல்லையா? அப்படிப்பட்டது தான் ஃபேக்டரா இருக்குது அதுக்குள்ள. அரசு என்பது மக்களுக்கானது, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் அரசு. எல்லா அரசுகளும் அப்படித்தான். மக்களால் உருவான அரசு மக்களுக்கான அரசாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஒரு நல்ல அரசு என்பது மக்களுக்கான அரசாக இருக்கணும். இப்போ மோடி அரசு வந்து மக்களால் உருவான அரசு, ஆனால் அது மக்களுக்கான அரசாக இருக்குதானே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களால் உருவான அரசு மக்களுக்கானதாக இருக்குதா அப்படின்னு கேள்வி வைக்கிற போது நந்தகுமார் சொன்னாங்க, 4 ஆண்டுகள் எதுவுமே செய்யலை, இப்போ தான் வந்து செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஃபாஸ்ட் ரெக்கார்டு எடுத்து நம்ம பார்க்குற போது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் வந்து சுற்றுப்பயணம் போனார். அங்கேருந்து மனுக்களெல்லாம் வாங்கினாங்க. அந்த மனுக்களை பெரும்பாலான மனுக்கள் வந்து அதுக்கு தீர்வு வந்து சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு மக்களுடன் முதல்வர் இன்னும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஊரக பகுதிக்கு போனாங்க. அதே மாதிரி வந்து நகர்ப்புற பகுதிக்கு போனாங்க. அதெல்லாம் வந்த மனுக்களையும் வந்து தீர்வு கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 90% வந்து தீர்த்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதி திராவிட குடியிருப்புகள் அதுக்காக தனியாக ஒரு ஸ்பெஷல் கேம்ப் எடுத்தாங்க. அதுக்கும் போயிட்டு இதே மாதிரி பண்ணாங்க. அதில் ஏறத்தாழ 80 லட்சம் ஏறத்தாழ 80 லட்சம்னு நினைக்கிறேன். 80% ஏறத்தாழ அதில் 50% 60% வந்து அந்த மனுக்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இது வந்து படிப்படியாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு திட்டமாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, மக்கள் பணத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு. இது 5வது ஆண்டு என்பதனால இந்த பிரச்சனை வருது. ஏன் இந்த பிரச்சனை இது வருது? ஏன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு நல்ல அரசு என்பது அரசு மக்கள் வந்து அரசை தேடி வருவதல்ல, அது நல்ல அரசு அல்ல. மக்கள் வந்து அதிகாரிகளை தேடி வர்றது வந்து நல்ல அரசு இல்லை. ரொம்ப சரியான இடத்தை நோக்கி சொல்றீங்க. மக்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்டக்காக வந்து ஒரு உதவிக்காக ஒரு தேவைக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரசு இயந்திரத்தையே மக்கள்கிட்ட கொண்டு போறோன்றீங்க இல்லையா? அதையே 4 வருஷமா செய்யலன்றது தான் விமர்சனம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், கடந்த காலத்தில் வந்து இவங்க நேரடியாக அங்கே போனாங்க, முதல்வர் போனார், மற்றவங்க எல்லாம் போனாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவங்க வந்து அட்டன் பண்ணாங்களா, எல்லா பிரச்சனைகளும் அவங்க கிட்ட வந்ததா அப்படின்னா வரலன்றதான். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப இதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அங்க என்னென்னலாம் மனுக்கள் வாங்கப்படுது, அதெல்லாம் புகார் பட்டியல போடப்பட்டது. ஒரே நிமிஷம் இருங்க பாலஜிகம், அதுக்கான ஒரு புகார் பட்டி இருக்குது. அதுக்கான தனியா ஒரு செயலாளரை நியமித்து வேலை செஞ்சீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, முதலமைச்சர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் அனைத்து அதிகாரிகளையும் கொண்டுட்டு போய் முகாம் நிட்டுறதுன்றது ஒரு ஃப்ரீயான கேம்பெயின்ன்றாங்களே. இப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, முதல்வர் போகக்கூடிய இடங்களில் வரக்கூடிய மனுக்கள் ஒன்று, ரெண்டாவது இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு செல் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 100 பேர் கொண்ட டீம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. 2, மூணாவது சிஎம் செல், அதை அட்ரஸ் பண்ணுறது. இது பப்ளிக்கோட கிரீவன்சஸை, மக்களுடைய கிரீவன்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இது 3 வழியெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தேடி வந்து அவங்களுக்கான பிரச்சனைன்னு தேடி வந்து கொடுக்குறது. ஆனால் இது எதுவுமே வந்து மக்களை தேடி போய் அவங்க இருக்க குடியிருப்புகளுக்கு, அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் பண்ணலை. அதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, மக்களுக்கு நேரடியாக எந்த அரசு போதோ, எந்த அதிகாரிகள் அவங்ககிட்ட போகிறாங்களோ அதுதான் சிறந்த அரசு. ஒரே நிமிஷம், இந்த விஷயம்ன்றது எல்லாருடைய நல்ல சான்றிதழை பெற்றது தான். ஏன்னா மக்கள்கிட்ட போய் பார்க்கணும், மக்களுக்கு தேவையை நிறைவேற்றணுன்றது ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை. 4 ஆண்டுகளாக செய்யாம இப்ப செய்யறது தானே இது பிரச்சாரமா மாறுது. அதுதான் சொல்ல வரேன். 4 ஆண்டுகளா வெவ்வேறு வடிவத்தில் செஞ்சாங்க. அது வந்து இன்னும் வந்து முடிவடையலை. அவங்க சொன்ன திட்டங்களெல்லாம் போய் மக்களுக்கு போய் சேரலை. அவங்க அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களெல்லாம் மக்களுக்கு போய் சேரலை. ஆகவே இதை வந்து இப்போ அதுதான் விஷயம். அப்போ 4 ஆண்டுகளாக அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்கள் மக்களை போய் சேரல அப்படின்ற விழிப்புணர்வு இப்போ வந்து அரசாங்கத்துக்கு வந்து. ஆமா, பல்வேறு விஷயங்கள் போய் உண்மைதானே. அப்போ எதுவும் செய்யல, பல்வேறு விஷயங்கள் இன்னும் போய் சேராம இருக்கலாம், இருக்குது, அது இல்லைனால மறுக்க முடியாது. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து திங்கட்கிழமை ஆச்சுன்னா வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கிரீவன்ஸ் டே வைக்கிறாங்க. எந்த கலெக்டர் ஆஃபீஸோ, வருவாய் அதிகாரிகளோ, மற்றவர்களோ, காவல்துறையோ மக்களை போய் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. இந்த மாதிரியான கேம்ப் வந்து ரொம்ப ரேராக தான் வைப்பாங்க. ஆனால் இந்த திட்டம் என்பது மக்களை தேடி அல்லது வீடுகளை தேடி அரசு என்பது வந்து மிக சரியான விஷயம்தான். இதுக்குள்ளே வந்து தேர்தலில் இந்த பணத்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா
அது இருந்ததுன்னா நீங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணுங்க. இல்ல அதுதானே சொல்றாங்க நந்தகுமார், அதுதானே அது வந்து எங்க பண்ணாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக எங்க பண்ணாங்க, அதை வந்து நீங்க சொல்லுங்க. ஆனால் இந்த திட்டத்தை சொல்றது வந்து மக்களிடத்துல வந்து அரசு போறதும் அதிகாரிகள் போக வேண்டும் என்பது மிக மிக சரியான ஒரு விஷயம். இது நல்ல பார்வை தானே. அரசாங்கம் வந்து மக்களை தேடி போறதுன்றதும் மக்களுடைய குறைபாடுகளை அவங்களுடைய தேவைகளை களத்துக்கு போய் சரி பண்றதுக்கு முதலமைச்சரே போறாரு, அதிகாரிகளை கொண்டு போய் போறாருன்ற நல்ல பார்வை தானே. இது அட்டகாசமான செயல்பாடு இது. ஆனா இது காலம் எப்ப நீங்க செய்றீங்கிறதான் கேள்விக்குள்ளாக்கப்படுது. அப்போ இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. எல்லா செக்மெண்ட்டுக்கும் எந்த செக்மெண்ட்டுக்கு வாக்குறுதி கொடுக்கல. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்பாங்க, எத்தனாயிரம் வீடு கட்டி கொடுத்தாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். காவல்துறை எப்படி சீர்படுத்துவாங்க, காவல்துறை பெரிய அழுத்தத்தில் இருக்காங்க, வாரமான ஒரு நாள் ஹாலிடே கொடுப்பாங்க. மாணவர்களுக்கு விட்டது என்ன, ஒரு பக்கம் வந்து நாங்க வந்தா நீட்டையே ரத்து பண்ணிடுவோன்ட்டு அந்த அளவுக்கு பேராற்றல் மிகுந்த ஒரு கட்சியா இருக்கிறவங்க சூப்பரா திமுக மாதிரி கட்சியா இல்லடான்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாக்குறுதியை திருப்பி பார்க்கும்போது 160வது வாக்குறுதி நீட்டை வந்து கேன்சல் பண்றது. அப்படியே திருப்பி பார்த்துட்டா சூப்பர் சூப்பர்னு படிக்கும்போது 332வது வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய 7.5% 10% உயர்த்தி கொடுப்போம். என்ன அது அப்பதான் 160 இல்லைன்னீங்க. இந்த மாதிரி மாணவர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், மீனவர்களாகட்டும், அரசாங்க ஊழியர்களாகட்டும், எந்த செக்டார் ஆஃப் பீப்புளை எடுத்தீங்கனாலும் அவங்க கொடுத்த வாக்குறுதி இவங்க திமுக சொல்றது என்ன, அதுதான் அவங்க சொல்றாங்க. ஒரு வேலை நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு கட்டமைப்பு இல்லாம கூட இருக்கலாம், அதை சரி செய்யறதுக்கான ஒரு களமா தானே மாறுறாங்க. அது ஆக்கப்பூர்வமான வேலை நடக்கும். அப்படி பாருங்க, ஏன் பிரச்சாரம்னு பாக்குறீங்க. எதுக்காக இந்த 4வது வருஷம் இந்த விஷயத்தை எடுத்து இப்ப அரசாங்க பணத்துல செய்ய வேண்டிய கட்டாயம் வருதுங்கிறத சொல்றேன். 505ல திமுக காரங்க சொன்னது புறாம என்ன, நாங்க 98% முடிச்சிட்டோம். நாங்க 505 பெருக்கல் 98% எவ்வளோ, 497. அப்ப இந்த 505 வாக்குறுதியில 497 நிறைவேற்றியாச்சு. இன்னும் 8 வாக்குறுதி தான் வந்து பேலன்ஸ்ல நிக்குதா? அப்ப இது ஒரு பச்சை குழந்தை நம்புமா? அப்போ இந்த மாதிரி ஒரு நிமிஷம், அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றத்தை நம்ப வச்சு ஏமாந்த மக்கள் கிட்ட எப்படியாவது வந்து ஒரு இத பேட்ச் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பேட்ச் ஒர்க் தான் நடக்குது. அவர் கேக்குறது உண்மையான ஒரு அரசாங்கத்துடைய கருணை இல்ல. எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, உங்களுடைய புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றீங்க, ஆட்சியை உங்க கையில கொடுக்குறாங்க, திரும்ப வந்து 4 வருஷம் எதுவும் செய்யாம மீண்டும் ஒரு புகார் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு தேர்தல் வரப்ப நின்னீங்கன்னா அது சரியான பார்வையான்றார். எந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சாரத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க? ஒரு அரசு வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் என்பது அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ரெண்டாவது, அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் எல்லா அரசுகளும் எல்லா கட்சியும் நினைக்கிற விஷயம். அப்படி அந்த திட்டங்கள் எப்போ வந்து அந்த அதிகாரத்தை வந்து தக்க வைக்க முடியும்னா, மக்கள்கிட்ட போயிட்டு மக்களுடைய நம்பிக்கை பெறுகிற போது, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இவங்க வந்து அந்த விஷயங்களை தீர்த்து வைக்கிற போது, அந்த நம்பகத்தன்மை பெற்ற பிறகு தான் இவங்க வந்து மீண்டும் அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும். இப்போ ஒரு கட்சியாக ஒரு ஆட்சியாக முதல்வரோ அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ இப்படி நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது. நாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும், மக்களுடைய நம்பிக்கை பெறணும் என்பது தான் அரசுக்கான ஒரு இலக்கணமா இருக்குது. 4 ஆண்டுகள் பல்வேறு வடிவங்கள்ல மக்களுடன் முதல்வர் பல்வேறு திட்டங்களை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் தான் இதெல்லாம் வருது. அப்போ அந்த மாதிரியான திட்டங்களெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அதிலும் இன்னும் முடிவடையாத பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் மக்களுக்கான தேவைகள் இருக்குது. மக்களுக்கான பிரச்சனை அடிப்படை தேவைகள் என்பது தினம் தினம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் இன்னைக்கு முடிச்சுட்டு உடனே வந்து நேற்று வரைக்கும் தண்ணி பிரச்சனையா இருக்கும், இன்னைக்கு வந்து ரோடு பிரச்சனையா இருக்கும் ஒரு கிராமத்தில், இன்னொன்று வந்து பள்ளிக்கூடம் பிரச்சனையா இருக்கும். ஒரே ஊரில் பல பிரச்சனைகள் வரும். அது ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ஒரு மனு கொடுத்தாரு, ஒரு மனு கொடுத்தோன்னா அது தீர்ந்துடுச்சுன்னு அப்படி இல்லை. பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதுதான் அரசினுடைய கடமை. அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுவதாக நான்